இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் என்ன, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசினருக்கு ஆட்சி பெற்ற சனி ராசியில் இருக்க 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும், விரயஸ்தானத்தையும், அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றாருங்க. அந்தந்த இடங்களில் இருந்து வரக்கூடிய தீமைகள் சற்று குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு 3இல் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் அரசாங்க சம்பந்தமான ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. அதே போல கலைஞர்கள் முயற்சி செய்தால் நல்ல வாய்ப்புகளை பெறலாங்க. தானாக எந்த ஒரு சாதகமும் அமையாது, அதற்கான முயற்சியை மேற்கொண்டால் மட்டுமே சில நல்ல காரியங்கள் நடைபெறுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. வீடு, மனை முதலிய சொத்துக்கள்ல முதலீடு செய்யும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. சூரியன், சுக்கிரன், புதன் மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இதனால் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருப்பதால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே தருணத்துல செலவினங்களும் அதிகமாக இருப்பதால் சேமிப்பதற்கு இடம் இருக்காதுங்க. ஜென்ம ராசியில் சனி, செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உடலை வருதுங்க. அதனால் உடலில் சிறு உடல் உபாதை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யும் உணவு வகைகள், காய்கனிகள் ஆகியவற்றை தவிர்ப்பது முக்கியங்க. அவசியமில்லாமல் வெளியில் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களையும் இந்த மாதம் தவிர்ப்பது ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. இத்தகைய கிரகநிலைகள் அமைந்திருக்கும் சமயத்துல பிறருக்கு உதவ கடன் கொடுத்தால் திரும்ப வராது என கூறுகிறதுங்க ஜோதிடக்கலை. குரு பகவானும் அனுகூலமாக இல்லாததால் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தனஸ்தானத்தில் ராகு பலமாக நிலை கொண்டிருப்பதால் வீண் கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடுங்க. சற்று கண்டிப்பாக இருப்பின் அவற்றை தவிர்க்கலாங்க. திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏன்னா சரியாக விசாரிக்காமல் தவறான வரன்களை நிச்சயித்துவிட சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளைகள் குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7.5 சனியில் ஜென்ம சனியின் பிடியில் இப்போது நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் அவசியங்க. பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் காரணம் என்று பெயர் ஏற்படக்கூடும் என்பதால் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதே போல் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்கள்
அதிகாரிகளுடன் விவாதிக்க வேண்டாங்க. இயந்திரங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் விழிப்புடனும் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடித்தும் செயல்படுவது அவசியங்க. ஏன்னா ஜென்மசனியினுடைய தோஷத்தினால் ஆபத்துக்கள் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை விஷம் ஏறுவது போல் உயர்வதால் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒருபுறம், நிதி நிறுவனங்களுடைய நெருக்கடி மறுபுறம் என உங்களுடைய பொறுமைக்கு சோதனையான ஒரு வாரமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வர வேண்டிய ஒரு வாரங்க. சில்லறை வர்த்தகர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை ராகு மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பது எடுத்துக்காட்டுதுங்க. ஜோதிடக்கலின் விதிகளின்படி ஜென்மசனி காலத்தில் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படும் போது வாங்கும் கடன் வளரும் எனவும் அதனை தீர்ப்பது பிற்காலத்தில் மிகவும் கடினம் எனவும் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டு இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு மனதை நெகிழ செய்யுங்க. ஜென்மசனி தோஷத்தினால் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டுங்க. இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க. அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இதற்கும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் செவ்வாயுடன் சனி சேர்ந்திருப்பதால் வயல்ல உழைப்பு கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. உடலில் அசதியும் சோர்வும் அதிகமாக இருக்குங்க. இந்த வாரத்துல ஒரு சிலருக்கு மாதவிடாய் கோளாறுகள், மூட்டு வலி, கை கால் குடைச்சல் ஆகியவை வருதுங்க. இதற்கு ஓய்வு மிக மிக அவசியங்க. தேவையற்ற கற்பனையான கவலைகளை விடுங்க. அதே போல் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து விட்டு தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மசனி சிக்கல்களை தரதாங்க செய்யும். கும்பம் என்பதால் கஷ்டங்கள் குறையலாங்க. மன ரீதியான சோம்பல் அதிகரிக்குங்க. இதையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மனம் நினைக்குங்க. நல்ல வாய்ப்புகளை உங்கள் தவறான சிந்தனையால் நழுவ விட்டுவிடும் சூழ்நிலை அமையும் என்பதால் எச்சரிக்கை தேவைங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பதால் கருத்து வேறுபாடுகளையும் வாக்குவாதங்களையும் கைவிட வேண்டுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்க, அனைத்தும் நன்மையாக விளையுங்க. அருகே உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று 9 முறை வலம் வாருங்கள், நன்மை கிடைக்கும்.